Smoking causes cancer. Smoking kills. புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். Consumption of alcohol is injurious to health. மது அருந்துதல் உடல்நலத்திற்கு கேடு. Subscriber real life incident inspired by subscribers. இந்த சந்தாதாரர்களின் உண்மை சம்பவம் உங்களால் உருவாக்கப்பட்டவை. மற்ற குடும்பத்தை போல என் அப்பாவும் வேலைக்காக வேற ஒரு ஊர்ல வேலை பார்த்துட்டு வந்திருக்காரு. அண்ட் எங்களாலையும் அவரை விட்டு தனியா இருக்க முடியாது, அவராலையும் எங்களை விட்டு தனியா இருக்க முடியாதுன்ற ஒரே காரணத்தினால அவர் வேலை பார்க்குற அந்த இடத்துல ஒரு வீடும் வாடகைக்கு எடுத்திருக்காரு, குடும்பத்தோட தங்கலாம் அப்படின்னு. இது எல்லாத்துக்குமே ஒரே காரணம் குடும்பமா சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு தான். ஆனா அந்த வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் எங்க குடும்பத்துல பல பிரச்சனைகள் வரும். சொல்ல போனா பல அமானுஷங்கள்லாம் கடந்து என் வாழ்க்கையில ஒரு பெரிய பொக்கிஷத்தை நான் இழப்பேன் அப்படின்னு நான் எதிர்கூட பார்க்கல. அது எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அது என்னால திரும்ப கூட பெற முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பொக்கிஷத்தை இப்ப நான் இழந்துட்டும் நிக்கிறேன் அப்படின்னு நம்ம சேனலுடைய சப்ஸ்கிரைபர் அவங்க லைஃப்ல நடந்த ஒரு திகில் சம்பவத்தை நமக்கும் ஷேர் பண்ணிருக்காங்க. அதை பத்தி தான் இப்போ தெளிவா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பேய் சம்பவம் உங்க லைஃப்ல நடந்திருக்கா, அப்படி நடந்ததுன்னா அதை நீங்க என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்பிளேல தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க லைஃப்ல நடந்த அந்த பேய் சம்பவத்தை ஒரு வாய்ஸ் நோட்டா எனக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க. அப்படி நீங்க ஷேர் பண்றது உண்மை சம்பவம் உண்மையிலே தெரியலீங்க அந்த கண்டிப்பா நம்ம சேனல்ல போஸ்ட் பண்றேன். ஸோ ஒரு பேசாம வீடியோல போகலாம். நீங்க நம்ம சேனல் புதுசுனா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. இப்ப நம்ம வீடியோல போலாம். இந்த உண்மை சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ண சப்ஸ்கிரைபர் இவங்க நேம் அன்புவாணி. இவங்க மயிலாடுதுறையும் சேர்ந்தவங்க. அண்ட் இந்த திகில் பேய் சம்பவம் அன்புவாணி இவங்க லைஃப்ல தான் 2012 நடந்திருக்கு. இவங்க லைஃப்னு சொல்றதை விட இவங்க குடும்பத்துல தான் இந்த ஒரு சம்பவமும் நடந்திருக்கு. சரியா 2012 வாணி இவங்களுடைய அப்பா மயிலாடுதுறையில வேலையும் பார்த்துட்டு இருக்காரு. அதுக்கு முன்னாடி இவங்க வேற ஏரியால தான் இருந்திருக்காங்க. ஆனா அப்பாவோட வேலை மயிலாடுதுறையில தான் இருக்கிறதுனால அந்த ஏரியாலே அப்பா இவரும் ஒரு நல்ல வீடா பாக்குறாரு, குடும்பத்தோட அந்த இடத்துல இருக்கலாம் அப்படின்னு. அதுக்கேற்ற மாதிரி வாணி இவங்க ஃபேமிலியில இருக்கிற எல்லாருமே அந்த பழைய வீட்டை காலி பண்ணிட்டு மயிலாடுதுறையில அப்பா பார்த்த அந்த வீட்டுக்கும் போகலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. ஆனா இவங்க புது வீட்டுக்கு வாடகை போறதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த பழைய ஏரியால இருக்கிற அந்த பழைய வீட்டுல தான் அப்பா அவரும் இருக்காரு. அந்த ஏரியால இருந்து தான் மயிலாடுதுறையில இருக்கிற அந்த பர்டிகுலர் இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்காரு. டெய்லி போயிட்டு வருவாரு. இப்ப நார்மலா யாரா இருந்தாலும் புதுசா ஒரு வீட்டுக்கு போறதா இருந்தா அந்த இடத்துல பால் காய்ச்சிட்டு தானே போவாங்க. அதே மாதிரிதான் வாணி இவங்க குடும்பத்தினரும், வாணி அவங்க அக்கா அம்மா இவங்க 3 பேருமே இப்ப புதுசா போற அந்த வீட்டுக்கு பால் காய்ச்சலாம் அப்படின்னு தேதியும் பார்த்துட்டு இருக்காங்க. ஓகே, இந்த தேதியில பால் காய்ச்சலாம் அப்படின்னு அந்த தேதியும் வந்துருச்சு. அன்னைக்கு கிளம்பலான்னு பார்த்தா அன்னைக்கு என்ன பார்த்து வாணி இவங்களுடைய அப்பாவுக்கு உடம்பு முடியாமலும் இருந்துட்டு இருக்கு. உடம்பு முடியாம படுத்துட்டும் இருக்காரு. என்ன இது, எனக்கு புதுசா கொடுத்தன போற வீட்டுக்கு பால் காய்ச்சலான்னு பார்த்தா அப்பா உடம்பு முடியாம படுத்துட்டு இருக்காரு. சரி, ஒரு 2 நாள் தள்ளி போடலாம் அப்படின்னு அந்த ஒரு விஷயத்த 2 நாள் தள்ளியும் போட்டிருக்காங்க. இப்படி ஒரு 2 நாள் வெயிட் பண்ணி பாக்குறாங்க. அப்பா இவருக்கும் உடம்பு சரியாயிருச்சு. சரி, அடுத்த நாள் புதன்கிழமை ஒரு நல்ல நாள், அன்னைக்கு நாம பால் காய்ச்சலாம் அப்படின்னு வீட்டுல இருக்கிற எல்லாருமே அந்த வீட்டுக்கு போலான்னு போது அப்பா இவருக்கும் லீவு கிடைக்கல. ஏன்னா ஆல்ரெடி உடம்பு சரியில்லைன்னு லீவ் போட்டார்ல, அவரால் வர முடியல. அவரு டைரக்டா ஆபீஸ் போயிட்டாரு. இப்ப வாணி அவங்க அக்கா அம்மா இவங்க 3 பேருமே அந்த வாடகை போற வீட்டுக்கு பால் காய்ச்சலாம் அப்படின்னு போயிட்டாங்க. இப்போ அந்த வீட்டை பார்க்கும்போது இவங்களுக்கு கொஞ்சம் பயம்தான் வருது. ஏன்னா அந்த வீட்டை பார்க்கும்போது ஏதோ ஒரு பேய் வீட்டை பார்க்குற மாதிரி இவங்களுக்கும் ஒரு உணர்வு வருது. ஏன்னா இந்த வீட்டை அப்பா தான் பார்த்து வச்சிருக்காரு. இந்த ஏரியாவில் இந்த இடத்துல தான் வீடு இருக்கு அப்படின்னு இவங்களுக்கு விஷயம் தெரியும். இதுக்கு முன்னாடி அந்த வீட்டை போய் பார்த்ததும் இல்லை. அதனால ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது இவங்களுக்கும் ஏதோ பேய் வீட்டை பார்க்குற மாதிரி ஒரு உணர்வும் இருக்கு. கொஞ்சம் பயந்துருக்காங்க. இந்த வீட்லயும் நாம இருக்க போறோம் அப்படின்ற மாதிரி. இது மட்டும் இல்லாமல் இந்த சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ண அன்புவாணி இவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் பவர்னு சொல்றதா இல்லை என்ன சொல்றதுன்னு தெரியல. ஏதாச்சும் ஒரு இடத்துல இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த இடத்துல நல்ல விதமான ஃபீல் இருந்ததுன்னா அந்த இடத்துல இருப்பாங்க. அதே ஒரு சில இடத்துல ஏதாச்சும் அமானுஷமான உணர்வு ஃபீல் பண்ணாங்கன்னா ஓகே, இந்த இடத்துல சம்திங் ஏதோ இருக்கு அப்படின்னு அவங்களால உணரவும் முடியும். அதே மாதிரி தான் இப்போ இவங்க இந்த வாடகை வீட்டுக்கு போறாங்கல்ல, அந்த வீட்டுள்ள போன உடனே அவங்களுக்கு தோன்ற விஷயம் இந்த இடத்துல சம்திங் ஏதோ ஒன்று இருக்கு. ஆனா அது எந்த அளவுக்கு பயங்கரமா இருக்கும் அப்படின்னு இவங்களுக்கு அப்போ எந்த ஐடியாவும் இல்லை. இதை பத்தி வீட்டுல அம்மா கிட்டையும் இன்டைரக்டா சொல்றாங்க. ஆனா அம்மா இதை பத்தி பெருசா கண்டுக்கிற மாதிரியும் இல்லை.
சரி நாம வந்த வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 3 பெண்களும் என்ன பண்றாங்கன்னா அந்த வாடகை போற அந்த வீட்டுல பால் காய்ச்சற வேலையும் பாக்குறாங்க. பால் காய்ச்சற வேலை பாக்குறதுக்கு முன்னாடி அந்த வீட்டோட பூஜை ரூம் இருக்கு பாத்தீங்களா, அந்த பூஜை ரூமை அலங்காரம் பண்றாங்க. அதாவது இவங்க வீட்டுல இருந்து எடுத்துட்டு வந்து சாமி போட்டோவை அந்த இடத்துல வச்சு பூ வைக்கிறதா இருக்கட்டும், விளக்கேற்றி வைக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு பால் காய்ச்சும் வராங்க. அதுக்கேற்ற மாதிரி பால் கொஞ்சம் கொஞ்சமா சூடாகுது. இந்த இடத்துல நீங்க எதிர்பார்ப்பீங்க இந்த பால் திரிஞ்சு கெட்டு போயிடும் அப்படின்னு. அப்படி அந்த மாதிரி விஷயம் இங்க நடக்கல. அந்த பால் நல்லா அப்படி பொங்கி கீழேயும் வழிய இப்போ அந்த பாலை எடுத்துட்டு எங்க போறாங்கன்னா அந்த பூஜை ரூம் கிட்ட இப்போ அலங்காரம் பண்ணிட்டு வந்தாங்களே அந்த பூஜை ரூம்குள்ளேயும் போறாங்க. போய் பார்த்தா இவங்களுக்கு ஒரு பயங்கர அதிர்ச்சியும் காத்துட்டு இருக்கு. ஏன்னா அந்த பூஜை ரூமுக்குள்ள இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த இடத்தையே அலங்காரம் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற அந்த காமாட்சி அம்மன் விளக்கேத்திட்டு வந்திருப்பாங்க. அந்த விளக்கு இப்போ அணைஞ்சும் போயிருக்கு. அங்க வச்ச அந்த பூ சாமி போட்டோ எல்லாம் பூலாம் வச்சிருப்பாங்கல்ல, அது யாரோ பிச்சு தூக்கி போட்ட மாதிரி இருக்கு. சொல்ல போனா அந்த பூஜை ரூமே இப்போ அலங்கோலமா இருக்கு. இதை பார்த்த 3 பேருமே பயங்கர அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போ வாணி இவங்க சொல்ற விஷயம், அம்மா ஆரம்பத்திலே இந்த வீட்டுக்குள்ள வரும்போது எனக்கு என்னவோ அபசகுணமா ஃபீல் ஆச்சு. எனக்கு என்னவோ இந்த வீட்டுக்குள்ள ஏதோ பிரச்சனை இருக்கிற மாதிரி இருக்கு. நமக்கு இந்த வீடும் வேண்டாம், நம்ம வேற எதனா வாடகை வீட்டை பார்க்கலாம், இந்த வீடு வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது அம்மா இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அட அதெல்லாம் ஒண்ணும் இல்லை பாப்பா, நம்ம 3 பேருமே கிச்சன்ல பால் காய்ச்சற வேலை பார்த்துட்டு இருந்தோம்ல, அந்த கேப்ல வீட்டுக்குள்ள ஏதாச்சும் பூனை வந்திருக்க வாய்ப்பு இருக்கு. அந்த பூனை தான் இந்த மாதிரி பண்ணிருக்கும். அதை தவிர்த்து வேற எதுவுமே இல்லை, நீ பெருசா பயப்படாது அப்படின்னு வாணி அவங்க அம்மா இவங்களை சமாதானப்படுத்துறாங்க. ஆனா வாணி இவங்களுக்கு துளி கூட அந்த ஒரு விஷயத்துல, அதாவது அந்த வீட்டுக்கு வாடகை போறதுல விருப்பமும் இல்லை. ஏன்னா இதுக்கு முன்னாடி இவங்க ஒரு சில வாடகை வீட்டுக்கெல்லாம் போயிருக்காங்க. அங்க ஃபீல் பண்ணாத ஒரு வித்தியாசமான உணர்வு தான் இந்த வீட்டுக்குள்ளேயும் இவங்க உணர்றாங்க. இதுல இருந்து சரியா 3 நாளைக்கு அப்புறம் இவங்க பழைய வீட்டுல இருந்து இந்த புது வீட்டுக்கும் பாத்திரங்கள்லாம் எடுத்துட்டு வந்து அங்க அடுக்கி வைக்கிற வேலையெல்லாம் பாக்குறாங்க. புது வீட்டுக்கு குடியேறிட்டாங்க, அதாவது வாடகை வீட்டுக்கு. இப்ப அந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இவங்க வீட்டு பொருட்கள் எல்லாம் எந்தெந்த இடத்துல வைக்கணும் அப்படின்னு அது எல்லாத்தையுமே அரேஞ்ச்மெண்ட் பண்றதுக்கு நடுராத்திரி ஆயிருது. இப்படியே நடுராத்திரி 2 மணிக்கு தான் இவங்க தூங்கவும் போறாங்க. இந்த சமயம் பாத்தீங்கன்னா அன்புவாணி இவங்க வீட்டுக்கு இவங்க சொந்தக்காரங்கள ஒரு சில பேரும் வந்திருக்காங்க. இப்ப வீட்டுல யாரும் இருக்காங்கன்னா அன்புவாணி அவங்க அக்கா, அம்மா, அப்பா அண்ட் அன்புவாணியோட அண்ணன், அதாவது பெரியப்பா பையன், அவரும் வீட்டுக்கு வந்திருக்காரு. இன்னும் ஒரு சில பேரும் வந்திருக்காங்க. அந்த நடுராத்திரி எல்லாருமே தூங்கிட்டு இருக்காங்க. இப்ப இந்த வீட்டுல ஒரு அமைதியான சூழ்நிலை ஏற்படுது. இந்த அமைதியில எல்லாருமே அசந்து நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அப்படி தூங்கிட்டு இருக்கிற அந்த சமயத்துல அன்புவாணி இவங்களுக்கு மட்டும் அந்த தூக்கம் கொஞ்சம் கெடுது. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இவங்களுக்கு யாரோ ஒருத்தவங்க கஷ்டப்படுற மாதிரி, அதாவது கஷ்டப்பட்டு அப்படின்னு மூச்சை விடுற மாதிரி ஒரு சத்தம் இவங்களுக்கும் கேட்க அன்புவாணி இவங்களும் லைட்டா கண்ணு முடிச்சு பாக்குறாங்க. வீடு ஃபுல்லா இருட்டா தான் இருக்கு, லைட் எல்லாமே ஆஃப் பண்ணி தான் இருக்கு. அண்டு இந்த வீட்டுக்குள்ளதான் இந்த ஒரு சத்தமும் கேக்குது. அப்ப இவங்க யோசிக்கிற விஷயம், யார் இது இவ்வளவு கஷ்டப்பட்டு மூச்சு விடுறான்? ஒருவேளை அக்கா அம்மாவா இருப்பாங்களோ? இல்லையே, இது ஒரு ஆணுடைய சத்தம் மாதிரி இருக்கு அப்படின்னா அப்பாவா அப்படின்னு இவங்களை யோசிக்க, ஆனா அப்பா படுத்துட்டு இருக்கிற அந்த ஒரு இடத்துல இருந்து அந்த ஒரு சத்தமும் இல்லை, இன்னொரு சைட்ல இருந்து வருது. இந்த இடத்துல அண்ணன் தான் படுத்துட்டு இருக்கான். ஒருவேளை அண்ணன் தான் கஷ்டப்பட்டு மூச்சு விடுறானோ, அவனுக்கு ஏதாச்சும் பிரச்சனையோ அப்படின்னு வாணி இவங்களும் படுத்துட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே அந்த ஒரு மூச்சு சத்தம் இன்னும் அழுத்தமாகவும் அதிகமாகவும் கேட்க ஆரம்பிக்குது. அந்த மூச்சு சத்தம் இன்னும் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு மனுஷர் அவருடைய வாழ்நாள்ல கடைசி மூச்சு விடும்போது எப்படி கஷ்டப்பட்டு விடுவாரு, அந்த மாதிரி தான் அந்த ஒரு மூச்சு சத்தமும் வாணி இவங்களுக்கும் கேட்க இவங்களும் பயத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம அம்மா பக்கத்துல தான் படுத்துருக்காங்க. அம்மாவை கட்டி பிடிச்ச மாதிரி அப்படியே படுத்துக்கிறாங்க. இப்படியே பொழுதும் விடியுது. காலையில 7 மணிக்கு இவங்களும் எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்ச முத வேலையா அவங்க அண்ணன் கிட்ட போயிட்டு, என்ன உடம்பு முடியலன்னா கொஞ்சம் எந்திரிச்சு உட்கார வேண்டியதானே, அண்ட் நைட்டு நீ நிறைய வேலை செஞ்சுட்டு இருந்தேன் நானும் பார்த்தேன், ஆனா தூங்கும் போது ரொம்பவே கஷ்டப்பட்டு மூச்சு விட்டுட்டு இருக்கே, ஏதாச்சும் நான் கூட உதவி பண்ணிருப்பேன்ல அப்படின்னு சொல்ல, அப்போ அண்ணன் அவரும், அட லூசே, நான் நல்லா தான் தூங்கினேன், எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, நான் அசந்து நல்லபடியா தான் தூங்கினேன், அண்ட் நீ சொல்ற மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் நான் மூச்சு இல்லை, சாதாரணமா தான் இருந்தேன்னு சொல்லும் போது வாணி இவங்களுக்கும் ஒன்னும் புரியல. இது நீ பண்ணலையா? அப்போ இந்த ஒரு சத்தம் எங்க இருந்து வந்தது அப்படின்னு அப்பதான் முத தடவை இவங்களுக்கு ஒரு சந்தேகமும் எழும்புது. ஏன்னா ஆல்ரெடி இந்த வீட்டுக்குள்ள வரும்போதே ஒரு சின்ன டவுட் இருந்திருக்கும்ல, எங்க ஏதோ பிரச்சனை இருக்கும் அப்படின்னு. அதுக்கும் இப்ப இந்த சத்தத்துக்கும் கனெக்ட் பண்ணியும் பாக்குறாங்க. இருந்தாலும் சந்தேகத்தை கிளியர் பண்றதுக்காக வாணி அவங்க அப்பாகிட்டையும் கேட்கிறாரு, அப்பா
நைட்டு நீ எதனா கஷ்டப்பட்டு மூச்சு விட்டியா, எனக்கு இந்த மாதிரி சத்தம் வந்ததுன்னு கேட்க அப்பா அவரும் அந்த மாதிரிலாம் இல்லைம்மா, நான் நல்லா தான் தூங்கிட்டு இருந்தேன் அப்படின்னு அவரும் சொல்ல வீட்டில் இருக்கிற எல்லாருக்கிட்டுமே கிளியர் பண்ணிக்கிறாங்க. யாருமே அந்த மாதிரி மூச்சு விடல, நல்லா தான் தூங்கிட்டு இருந்திருக்காங்க. அப்போ வாணி இவங்களுக்கு பயம் இன்னமும் அதிகரிக்குது. இந்த ஒரு விஷயத்தை பற்றி வாணி அவங்க அண்ணன்கிட்டயும் சொல்கிறாங்க. இல்லைண்ணே, நைட்டு இந்த மாதிரி எனக்கு சத்தம் கேட்டுது, அதனால தான் நான் கேட்டேன் அப்படின்னு சொல்ல. ஆனால் அண்ணனும் இந்த ஒரு விஷயத்த பெருசாக கண்டுக்கிற மாதிரி இல்லை. இருந்தாலும் வாணியை அவங்க அம்மா கிட்ட இந்த ஒரு விஷயத்தை பற்றி சொன்னாலும் கேட்டிங்கன்னா வீட்டில் இருக்கிற அண்ணனே நம்பலை. அம்மா ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன், அவங்க அதை பற்றி கேர் பண்ணிக்கல, இப்போ சொன்னால் மட்டும் நம்புவாங்களா அப்படின்னு அதை பற்றி அம்மா கிட்டையும் சொல்லிக்கல. ஆனால் இந்த ஒரு விஷயம் ஒரு நாள் 2 நாள் இல்லை, அடுத்த 2 மாதம் வரைக்கும் இந்த ஒரு சம்பவம் வீட்டில் அப்பப்போ நடந்துட்டு இருக்கு. ஆனால் அந்த 2 மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த 2012 அந்த ஒரு சமயத்துலலாம் தமிழ்நாட்டில் இருக்கிற சிட்டியாக இருக்கட்டும் கிராமமாக இருக்கட்டும் நிறைய இடத்துல 1 மணி நேரம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் அப்படின்னு திடீர்னு கரண்ட்டை கட் பண்ணுவாங்க. ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் தான் கரண்ட்டும் வரும். அதே மாதிரி தான் வாணி இவங்க தங்கி இருக்கிற அந்த இடத்துல நைட் டைம்ல அடிக்கடி கரண்ட் கட் பண்றாங்க. அப்படி கரண்ட் கட் பண்ண அந்த ஒரு சமயத்துல வாணி அவங்க தம்பி அவங்க எல்லாருமே ஒன்று சேர்ந்து கண்ணாமூச்சி விளையாடலாம் அப்படின்னு அவங்க வீட்டு வாசல்ல கண்ணாமூச்சி விளையாடிட்டு இருக்காங்க. இதுல வேற ஒரு பையன் கண்ணை மூடிக்க வாணியா இருக்கட்டும் அவங்க தம்பி மற்ற எல்லாருமே ஒரு இடத்துல போயிட்டு ஒளிஞ்சுக்கிறாங்க. இதுல வாணி இவங்க அவங்க வீட்டுக்குள்ள இருக்கிற கிச்சன்ல போயிட்டும் ஒளிஞ்சுக்கிறாங்க. அவங்க தம்பி வேற ஒரு இடத்துலயும் ஒளிஞ்சுக்கிறாங்க. இப்படி கண்ணை மூடன அந்த ஒரு பையன் இவங்க எங்கெங்கெல்லாம் ஒளிஞ்சிட்டு இருக்காங்களோ அந்த இருட்டில் வந்து தேட வேண்டியும் இருக்கு. அண்ட் வாணி இவங்க வீட்டுக்குள்ள தனியா ஒளிஞ்சிட்டு இருக்காங்களே, அப்படி தனியா ஒளிஞ்சிட்டு இருக்கும் போது வெளியில இருக்கிற யாரோ உள்ள ஒளியறதுக்காக கொஞ்சம் மறைவா பதுங்கி உள்ளே வராங்க. அப்படி உள்ள வரும்போது அவங்க மூச்சு வாங்குற மாதிரி அந்த வீட்டுக்குள்ள ஒளியலான்னு வராரு. இந்த ஒரு விஷயம் வாணி இவங்களுக்கும் தெரியுது. என்ன இது, யாரோ மூச்சு வாங்க வராங்க, ஒருவேளை நம்ம தம்பியா இருப்போம், சரி நம்ம இங்கே ஒளிஞ்சுக்கலாம் அப்படின்னு அவங்களும் அந்த இடத்துல கொஞ்சம் பதுங்கிதான் இருக்காங்க. இதுல வாணியோட இன்னொரு தம்பி தான் கண்ணை மூடிட்டு எல்லாரையும் தேடி பிடிக்க வராரு. வாணியோட அக்கா ஒருத்தவங்களை சொல்லியிருப்பேன்ல, அவங்களும் அந்த தம்பியை வந்து கண்டுபிடிச்சிட்டாரு. அண்ட் இன்னொரு தம்பி ஒருத்தவங்க இருக்காங்கன்னு சொன்னல, அவங்களையும் கண்டுபிடிச்சிட்டாரு. கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அந்த தம்பி வாணி அக்கா எங்க இருக்கீங்க, நான் எல்லாரையுமே கண்டுபிடிச்சிட்டேன், நீங்க எங்க இருக்கீங்க, வெளியில வாங்கன்னு சொல்லும் போது வாணி இவங்களுக்கும் ஒன்றும் புரியல. இது இவன் அங்க இருக்கானா, அப்ப இந்த இடத்துல மூச்சு வாங்க யாரோ ஒருத்தன் வந்தாங்களே, அது யாரு அப்படின்னு இவங்களும் யோசிக்கும் போதுதான் அந்த மூச்சு வாங்குற அந்த ஒரு சத்தத்தை இன்னும் கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கிறாங்க. அந்த ஒரு சத்தம் இதுக்கு முன்னாடி நைட் டைம்ல ரொம்பவே கஷ்டப்பட்டு ஒருத்தவங்க மூச்சு விட்டாங்கன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அதே சத்தம் தான் இப்போ இவங்களுக்கு பக்கத்துலையும் கேட்குது. இவங்களும் பதறி அடிச்சுட்டு அந்த கிச்சனை விட்டு அந்த இருட்டை விட்டு வெளியிலே வந்துடுறாங்க. வெளியில வந்ததுக்கு அப்புறம் கூட அந்த ஒரு சத்தம் இவங்களுக்கு தனியாக கேட்குது. ஏன்னா கரண்ட் இல்லைன்னும் போது அந்த இடம் அமைதியாக இருக்குல்ல, ஸோ அதனாலே அந்த ஒரு சத்தம் அதிகமாக கேட்குது. இதுக்கப்புறம் வாணி அப்பா உட்காந்துட்டு இருக்காருல, பயத்தோட அவங்க அப்பா பக்கத்துலயும் போய் உட்காந்துக்கிறாங்க. மறுபடியும் தம்பி இவரும் அக்காவா விளையாடலாம் அப்படின்னு கூப்பிட, ஆனா வாணி இவங்களும் இல்லடா நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற அந்த ஒரு சமயத்துல போன கரண்ட் திரும்பவும் வந்துருது. அந்த இடம் வெளிச்சமாயிருது. அப்படி வெளிச்சமானதுக்கு அப்புறம் வாணி அவங்க அப்பா கிட்ட, அப்பா கிச்சனில் நான் ஒளிஞ்சிட்டு இருக்கும்போது எனக்கு அந்த ஒரு சத்தம் கேட்டுது, யாரோ ஒருத்தவங்க வீட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரியும் அண்ட் மூச்சு விடுற மாதிரியும் சத்தம் கேட்டுது அப்படின்னு சொல்ல, வாணி அவங்க அப்பா வாணியை லைட்டாக திட்டுறாரு. ஏமா இருட்டான நேரத்தில் அந்த மாதிரி இடத்துலலாம் போய் உட்காரலாமா, அங்கே ஏதாச்சும் பூச்சி எதனா கத்திட்டு இருக்கோம், இல்லைனா பூனை கூட கத்திட்டு இருக்கோம், அதை நினச்சிதான் நீ பயந்துருப்ப, மற்றபடி வேற எதுவும் இல்லைன்னு சொல்லி அவங்கள சமாதானப்படுத்துறாங்க. இப்படியே கொஞ்சம் மாதங்கள், அதாவது அடுத்த 6 மாசமும் போது 6 மாசத்துக்கு அப்புறம் வாணி இவங்க வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு அப்பாவுடைய டிவிஎஸ் எக்ஸல் ஸ்கூட்டர் எடுத்துட்டு இப்போ கடைக்கு போகலாம் அப்படின்னு கொஞ்சம் தூரம் தள்ளியும் போறாங்க. போயிட்டு பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டு ரிட்டர்ன் வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சிடென்ட், ஒரு விபத்துல வாணி இவங்களும் மாட்டிக்கிறாங்க. அந்த ஆக்சிடென்ட் எப்படி நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு திருப்பத்தப்போ ஒரு ஸ்பீட் பிரேக்கும் இருக்கு. அங்கே ஸ்பீட் பிரேக் இருக்குன்னு வாணி இவங்களுக்கும் நல்லாவே தெரியும். ஸோ பொறுமையாக தான் ஏறி இருக்காங்க. அப்படி ஏறின அந்த ஒரு சமயம் வண்டி கொஞ்சம் கண்ட்ரோல் மிஸ் ஆகி அப்படியே ஸ்லிப் ஆயிருக்கு. அப்படி ஸ்லிப் ஆகி கீழே விழுந்ததில் மோஸ்ட்டாக இவங்களுக்கு இந்த முட்டி கை கால் தான் தேஞ்சிருக்கும். ஆனால் அதுக்கு மாறா இவங்களுக்கு காலே ஃப்ராக்சர் உடஞ்சிருக்கு. இந்த ஒரு விஷயத்த வாணி இவங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. என்னடா நம்ம சாதாரணமாக தான் விழுந்தோம், ஆனால் கால் உடஞ்சிருச்சு அப்படின்னு இவங்களும் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. அடுத்த 3 மாசம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெட் ரெஸ்ட்ல தான் இருந்திருக்காங்க. ஆனால் இப்போ வரைக்கும் வீட்டில் இருக்கிற யாருக்குமே, ஏன் வாணி இவங்களுக்கு கூட தெரியாது இந்த வீட்டில் இருக்கிற ஏதோ ஒரு பிரச்சனை தான் இவ்வளோ நாள் வீட்டில் கேட்குற இந்த ஒரு சத்தத்துக்கும் எனக்கு இப்போ அடிப்பட்டதுக்கும் காரணம் அப்படின்னு. ஆனால் இதுக்கப்புறம் ஒரு சம்பவமும் நடக்குது. அப்போதான் வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே இந்த ஒரு விஷயமும் புரிய வருது. இந்த வீட்டில் தான் பிரச்சனை இருக்கு, நம்ம பொண்ணு சொன்னது எல்லாமே உண்மை அப்படின்னு.
இப்போ இவங்களுக்கு கால் உடஞ்சி 3 மாசம் வரைக்கும் பெட் ரெஸ்ட்ல இருந்தாங்கன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த ஒரு சமயம் இவங்களுக்கு மாதவிடாய் சுழற்சி, அதாவது பீரியட்ஸும் வந்திருக்கு. ஸோ அப்படி பீரியட்ஸ் வரும்போது மட்டும் வாணி இவங்களை வந்து கொஞ்சம் தனியாக தான் படுக்க வச்சிருக்காங்க. அண்டு இவங்க தனியாக படுக்க வச்சது மட்டும் இல்லாமல் அவங்கள அந்த சமயம் இந்த காத்து கருப்பு அண்டக்கூடாது அப்படின்னு வீட்டில் இருக்கிற செருப்பு தொடப்பம் இன்னும் ஒரு சில பொருட்களை வந்து இவங்க படுத்து இருக்கிற அந்த இடத்த சுற்றி அப்படியே போட்டு வச்சிருக்காங்க. இப்போ இதுக்கு நடுவில் தான் வாணி இவங்க நல்லா தூங்கிட்டு இருக்க, வீட்டில் இருக்கிற எல்லாருமே ஒரு சைடில் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. இப்படியே பொழுதும் விடியுது. பொழுது விடிஞ்சதுக்கு அப்புறம் முதல்ல வாணியோட அம்மா தான் எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சு வாணி இவங்க படுத்துட்டு இருக்கிற இந்த இடத்த பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு அதிர்ச்சி. ஏன்னா அவங்கள சுத்தி போட்டிருந்த அந்த செருப்பு தொடப்பம் இந்த மாதிரியான விஷயம் எதுவுமே அவங்க பக்கம் இல்லாம யாரோ வேணும்னு அதெல்லாம் தூக்கி தூரமா வீசி எறிஞ்சா எப்படி இருக்கும், ஒரு மூலையில அந்த மாதிரி அந்த பொருட்கள் தூரமா இருந்துட்டு இருக்கு. அதுல ஒரு பொருள், ஒரு தொடப்பம் கூட வாணி இவங்க பக்கத்துல இல்ல. இதை பார்த்த அம்மா இவங்களும் வாணி எழுப்புறாங்க. ஏய், என்னடி பண்ணி வச்சிருக்க, உனக்கு காத்து கருப்பு அண்டக்கூடாது தானே இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணேன், எதுக்கு இதெல்லாம் தூக்கி போட்ட அப்படின்னு கேட்க, இது நான் தூக்கி போட்டேனா எம்மா, நைட்டு நான் படுத்தவ நல்லா தூங்கினேன், நடுவில் நான் முடிச்சதா கூட எனக்கு ஞாபகம் இல்லை, அப்படி இருக்கும்போது நான் இதெல்லாம் எப்படி போட்டிருப்பேன் அப்படின்னு வாணி அவங்க அம்மா கிட்ட சொல்ல. ஆனால் இந்த ஒரு விஷயத்த வாணி அவங்க அம்மா சுத்தமாக நம்பவே இல்லை. இவ தான் தூக்கத்தில் எந்திரிச்சிருப்பா, ஏதாச்சும் லூசுத்தனமாக பண்ணியிருப்பா அப்படின்னா அவங்களும் அதுக்கப்புறம் அந்த ஒரு விஷயத்தை பற்றி பேசாமலாம் விட்டுறாங்க. அப்படியே அடுத்த நாள் அந்த பீரியட்ஸோட அடுத்த நாளும் வருது. சேம் அதே மாதிரி வாணி இவங்களும் படுத்துட்டு இருக்காங்க, கட்டில் மேலே தான் படுத்துட்டு இருக்காங்க. கீழே வழக்கம் போல அந்த செருப்பு தொடப்பம் அப்படின்னு எல்லாமே போட்டு வச்சிருக்காங்க. கொஞ்சம் தள்ளி தான் அப்பா அம்மா அப்படின்னு எல்லாருமே படுத்துட்டு இருக்காங்க. அந்த வீட்டில் சின்னதாக ஒரு லைட் எரிஞ்சிட்டு இருக்கு. அந்த நடுராத்திரி திடீர்னு அப்பா இவருக்கும் முழிப்பு வர, கொஞ்ச நேரம் எந்திரிச்சு உட்காரலாம் அப்படின்னு அவரும் எந்திரிச்சு உட்கார்றாரு. எந்திரிச்சு உட்காந்து வாணி இவங்க கட்டில் படுத்திருக்காங்களே அதையும் பார்க்குறாரு. அண்ட் அங்கேருந்து எதிர்ச்சியா இவங்க வீட்டில் கிச்சன் இருக்கு பார்த்தீங்களா, அந்த கிச்சனை அப்படி திரும்பி பார்க்குறாரு. பார்த்தா அந்த கிச்சன் கிட்ட யாரோ ஒருத்தவங்க அந்த கிச்சனை இப்படி கடந்து போனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஏதோ ஒரு உருவம் அந்த கிச்சனையும் கடந்து போகுது. இதை வாணியோட அப்பாவும் பார்க்குறாரு. ஆனால் அவருக்கு என்ன தோணுதுன்னா, ஒருவேளை அவரோட மனைவி, அதாவது வாணி அவங்க அம்மா தான் கிச்சனில் சுற்றிட்டு இருக்காங்க போல இருக்கு அப்படின்னு இவர் அதை பெருசாக எடுத்துக்காம சைலண்டாக படுத்துக்கிறாரு. அப்படி படுத்திருக்கும் போதும் இவருக்கு தோன்ற விஷயம், நடுராத்திரி ஆகுது, இப்போ இந்த நேரத்தில் இவன் என்ன பண்றா அப்படின்னு அப்பா இவரையும் யோசிக்க, இப்படி இந்த குழப்பத்தோட அப்படி சும்மா கையை இப்படி ஓரமா தூக்கி போடுறாரு. அதாவது படுத்து இருக்கிற இடத்துல இருந்து ஓரமா தூக்கியும் போடுறாரு. போட்டா பக்கத்துல அவங்க மனைவி படுத்துட்டு இருக்காங்க, அவங்க மேலதான் அந்த கையும் படுது. கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக தொட்டும் பாக்குறாங்க. என் மனைவி இங்க படுத்துட்டு இருக்கான், அப்ப இந்த கிச்சன்ல சுத்திட்டு இருக்கிறது யாரு அப்படின்னு இப்பதான் இவருக்கும் ஒரு குழப்பமும் வருது, சின்னதா ஒரு பயமும் வருது. சரி, இப்போ இதை பற்றி நம்ம யோசிக்கவே வேண்டாம், காலையில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சைலண்டாக படுத்து தூங்கிடுறாரு. அப்படி பொழுது விடிஞ்ச முதல் வேலையா வனிதா அவங்க அப்பா அவங்க மனைவி கிட்டயும் சொல்றாங்க, நைட்டு இந்த டைம்ல நான் ஏதாச்சும் எந்திரிச்சு பார்த்தேன், கிச்சன்ல ஒரு உருவத்தையும் பார்த்தேன், ஆரம்பத்துல நீ தான் நினைச்சேன், ஆனா அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது பக்கத்துல நீ படுத்துட்டு இருக்க, ஆனா ஏதோ ஒரு உருவத்தை வந்து நான் கிச்சன் கிட்ட பார்த்தேன் அப்படின்னு சொல்லும்போது வாணி அவங்க அம்மா இப்போ அவங்க கணவரை கிண்டல் பண்றாங்க. என்னமாம்மா லூசு மாதிரி பேசிட்டு இருக்கீங்க, அவதான் வாணி தான் அடிக்கடி இந்த மாதிரி லூசுத்தனமா வளரிட்டு இருப்பான், இப்ப நீ அவ கூட சேர்ந்து இந்த மாதிரி பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல. ஆனா கணவர் இவரும் அடிச்சு சொல்றாரு, இல்ல உண்மையிலே நான் ஒரு உருவத்தை பார்த்தேன் அப்படின்னு சொல்லும்போது இதை அவங்க மனைவி சுத்தமா நம்பவும் இல்லை. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாணி இவங்க அக்கா காலேஜுக்கும் போயிடுறாங்க, அண்ட் வாணி அவங்க அப்பா வேலைக்கும் போயிடுறாரு. இப்போ வாணி இவங்க கால் உடஞ்சதுனால வீட்டில் தானே ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. வீட்டில் அம்மா வாணி இவங்க 2 பேர் தான் இருந்துட்டு இருக்கு. அன்னைக்கு வாணி அவங்க அம்மா வீட்டில் சமையல் கட்டில் சமையலும் செஞ்சுட்டு இருக்காங்க. வாணி அவங்க அம்மாவுக்கு பின்னாடி யாரோ ஒருத்தவங்க நெருங்கி வந்து மூச்சு விட்டா அந்த மூச்சு காத்து அவங்க தோள்பட்டையில் பட்டா அந்த உணர்வு எப்படி இருக்கும், அந்த மாதிரி வாணி அவங்க அம்மாவுக்கு இருந்திருக்கு. உடனே திரும்பியும் பார்த்துருக்காங்க, ஆனா யாருமே இல்லை. சரி, காத்து எதனா பலமா அடிச்சிருக்கோம், அதுதான் நமக்கு இப்படி தெரியுது அப்படின்னு அவங்களும் அதை பெருசா எடுத்துக்காம மறுபடியும் கிச்சன்ல வேலை பார்த்துட்டு இருக்க, திரும்பவும் யாரோ ஒருத்தவங்க பின்னாடியும் வராங்க. பின்னாடி வந்து இவங்களுக்கு நெருக்கமா நின்று மூச்சும் விடுறாங்க. இந்த ஒரு விஷயம் வாணி அவங்க அம்மாவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா புரிய வருது, யாரோ ஒருத்தவங்க பின்னாடி இருக்காங்க அப்படின்னு. ஆனா திரும்பி பார்க்கும்போதெல்லாம் அந்த இடம் காலியா இருக்க இவங்களும் இவங்க மனசை மாத்திக்கிறாங்க, காத்தாலதான் இந்த மாதிரி விஷயம் நடக்குது அப்படின்னு. ஆனா 3வது தடவை அந்த ஒரு விஷயம் நடக்கும்போது தான் வனிதா அவங்க அம்மாக்கே புரிய வருது, இல்ல இது ஜன்னல் வழியா வர காத்து இல்ல, இது வேற ஏதோ அப்படின்னு. ஏன்னா அந்த 3வது தடவை வர அந்த ஒரு விஷயம் எப்படி இருக்குன்னா, திரும்பவும் இவங்க வேலை பார்த்துட்டு இருக்க இவங்க பின்னாடி யாரோ ரொம்பவே நெருக்கமா நிக்கிறாங்க. நெருக்கமா நின்னது மட்டும் இல்லாம இவங்க காது கிட்ட மூச்சும் விடுறாங்க.
அப்படின்னு. இப்ப நான் மூச்சு விடுற சத்தம் உங்களுக்கு கேட்டிருக்கும்ல, இதே சத்தம் தான் அவங்களுக்கும் இவங்க பின்னாடி இருந்து யாரோ மூச்சு விடுறாங்க அப்படின்னு கேட்க அந்த ஒரு மூச்சு காத்து இவங்க மேலேயும் பட்டிருக்கு. ஆனா இப்ப திரும்பி பார்த்தாலும் ஆள் இல்லை, உண்மையிலே ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படின்னு அப்பதான் அவங்களுக்கும் முறையா சந்தேகமும் வர உடனே ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கிற வாணி அவங்க கிட்ட போயிட்டு இந்த நடந்த விஷயத்தையும் சொல்றாங்க. ஆனா வந்த வாணி அவங்க அம்மா எடுத்த உடனே வாணி கிட்ட இந்த ஒரு விஷயத்த சொல்லலன்றதை விட சொல்ல முடியல. ஏன்னா அவங்கள ஏதோ ஒரு விஷயம் தடுக்குது. அதாவது வாணி அது வந்து அப்படின்னு அவங்களும் சொல்ல வராங்க. ஆனா மூச்சு வாங்குது. இந்த ஒரு விஷயமே வாணி இவங்களுக்கு கொஞ்சம் சந்தேகமா வர, மா என்னாச்சு, ஏன் இப்படிலாம் பண்ற அப்படின்னு கேட்க, இல்லம்மா கிச்சனில் வேலை பார்த்துட்டு இருந்தேன், யாரோ ஒருத்தவங்க என் பின்னாடி வந்து மூச்சு விடுற மாதிரி இருந்தது. ஆனால் அந்த மூச்சு காத்தோட சத்தமும் எனக்கு நல்லாவே கேட்டுதுன்னு சொல்லும்போது தான் வாணி இவங்களுக்கும் புரிஞ்சிருச்சு, இப்போ ஆச்சு எங்கள் அம்மாவுக்கு நம்புற மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு. வாணி இவங்களும் இதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த ஒரு விஷயத்தையும் சொல்கிறாங்க. அம்மா இந்த மாதிரி இந்த வீட்டில் நிறைய விஷயம் நடந்துட்டு இருக்குமா, நேற்று கூட நைட்டு நான் தூங்கிட்டு இருக்கும்போதும் எனக்கு தண்ணி தாகமும் எடுத்தது. சரி நீங்கள் தூங்கிட்டீங்க அப்படின்னு உங்களை நான் தொந்தரவு பண்ணாமல் நானே கொஞ்சம் நகர்ந்து போயிட்டு தண்ணி எடுத்து குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இருந்தேன். அப்பவும் எனக்கு இந்த ஒரு சத்தம், மூச்சு வாங்குற சத்தம் ரொம்பவே தெளிவா என் பக்கத்துல தான்மா கேக்குது அப்படின்னு சொல்லும்போது, ஏய் என்னடி நீ இப்படி சொல்ற, உங்க அப்பா இந்த மாதிரி சொல்றாரு அப்படின்னு வாணி அவங்க அம்மா இன்னமும் பதறவும் ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் வேலைக்கு போன வாணியோட அப்பா வீட்டுக்கு வந்துட அந்த வாணியோட அம்மா அவங்க கணவர்கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. எங்க கிச்சன்ல வேலை பார்த்துட்டு இருக்கும்போது யாரோ என் பின்னாடி வந்து மூச்சை விட்டாங்க, அதுவும் எனக்கு ரொம்பவே நெருக்கமா நின்று இருந்தாங்க. இது மட்டும் இல்லாம உங்ககிட்ட ஒரு சில விஷயம்லாம் சொல்லல, இந்த வீட்டுல வந்ததுல இருந்து நிறைய அபசகுனமான விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. ஏன் இந்த வீட்டுக்கு பால் காய்ச்ச வந்த முதல் நாளே பார்த்தீங்கன்னா நீங்க அன்னைக்கு கூட உங்களுக்கு லீவு இல்லை அப்படின்னு நீங்களும் வேலைக்கும் கிளம்பிட்டீங்க. அது நானும் நம்ம 2 பொண்ணுங்களும் வந்து தான் பால் காய்ச்சிட்டு வந்தோம். பால் காய்ச்சிட்டு பூஜை ரூமுக்கு எடுத்துட்டு போனா பூஜை ரூம்ல நாங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பூஜை ரூமை அலங்காரமும் பண்ணோம். அது யாரோ கோபத்தோட கழிச்சு போட்டா எப்படி இருக்கும், அந்த மாதிரி அந்த பூஜை ரூமே வந்து நாசம் பண்ணி வச்சிருந்தாங்க. இது மட்டும் இல்லாம நம்ம பொண்ணு ரொம்ப நாளா வண்டி ஓட்டிட்டு இருக்கா, அண்ட் நல்லாவும் வண்டி ஓட்டுவான். நீங்க நல்லாவே யோசிச்சு பாருங்க, அவ சின்ன வயசுலாம் வண்டி எப்படி ஓட்டிட்டு இருந்தா, இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. இது மட்டும் இல்லாம நம்ம பொண்ணும் சொன்னா இந்த வீட்டுல ஏதோ தப்பு இருக்கு, இந்த வீட்டை விட்டு காலி பண்ணி போயிடலாம் அப்படின்னு ஆரம்பத்திலே சொன்னா. நான் தான் கேட்கல, தயவு செஞ்சு இந்த வீட்டை காலி பண்ணிட்டு வேற எதனா வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு இப்ப வாணி அவங்க அம்மா அவங்க கணவர்கிட்ட சொல்ல, இந்த ஒரு விஷயத்த கேட்ட வாணி அவங்க அப்பாவும், ஏய் நீ சொல்ற மாதிரிலாம் அவசரப்பட்டெல்லாம் வீடு காலி பண்ண முடியாது, இந்த வீட்டுக்கு குடி வரும்போதே இந்த வீட்டோட ஓனர் குறைஞ்சது 1 வருஷமாச்சு இந்த வீட்டில் தங்கணும் அப்படின்னு அக்ரிமெண்ட்டும் போட்டிருக்காங்க. நடுவில் காலி பண்றதா இருந்தா அட்வான்ஸ் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க, கொஞ்ச நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்க அப்படின்னு அவங்க மனைவி கிட்ட சொல்ல, அவங்க மனைவியும் இந்த ஒரு விஷயத்த வந்து ஏத்துக்க முடியாம இந்த டபுள் மைண்டட்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி தான், சரி கொஞ்ச நாள் இருந்துட்டு போகலாம் அப்படின்னு அதே வீட்லயும் இருக்காங்க. இப்படி கொஞ்ச நாள் போக வாணி இவங்களுக்கும் கால் உடஞ்சிருந்ததுல இப்ப அவங்க நல்லாவும் நடக்கிறாங்க. அண்ட் இவங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம் வரப்போகுது அப்படின்னு ஸ்கூலுக்கும் கிளம்பி போறாங்க. சைக்கிள்ல தான் போறாங்க. அப்படியே ஸ்கூலுக்கும் போறாங்க. ஸ்கூல் எல்லாம் முடிச்சுட்டு அங்க இருந்து அப்படியே டியூஷனும் போறாங்க. டியூஷன்லாம் முடிச்சுட்டு நைட்டு 8 மணி போலதான் சைக்கிள்ல வீட்டுக்கு ரிட்டர்னும் வந்துட்டு இருக்காங்க. அப்படி சைக்கிளில் வந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இவங்க வீட்டுக்கிட்ட வரும்போது இந்த ரோட்ல இருந்து பார்த்தீங்கன்னா வீட்டோட கொல்லைப்புறம் ரொம்பவே தெளிவாக தெரியும். அண்ட் அங்கே நிற்கிற ஆட்களும் நல்லாவே தெளிவாக தெரியும். இவங்களும் வீட்டுக்கிட்ட வரும்போது அந்த கொல்லைப்புறத்தில் யாரோ ஒருத்தவங்க நிற்கிறாங்க. இதை வாணி இவங்களும் பார்க்குறாங்க. என்ன கொல்லைப்புறம்ல யாரோ நிற்கிறாங்க, ஒருவேளை அம்மாவும் இருப்பாங்களோ? இந்த நேரத்தில் இங்கே என்ன பண்ணுறாங்க? ஓ துணி துவைச்சிருப்பாங்க, அதை காயப்போட நிற்கிறாங்க போல இருக்கு. இல்லையே, எப்பவுமே இவங்க துணி துவைச்சாங்கன்னா வீட்டு மாடியில் தானே காய போடுவாங்க. இந்த நேரத்தில் இங்கே என்ன பண்ணுறாங்க, சரி போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் வீட்டுக்கும் வராங்க. வீட்டுக்கு வந்துட்டு அம்மாவுக்கு உதவி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கொல்லைப்புறத்துக்கிட்டேயும் வராங்க. அந்த கொல்லைப்புறம் வந்து கொஞ்சம் இருட்டாக தான் இருந்துட்டு இருக்கு. அந்த வெளிச்சத்துல இருந்து இருட்டில் நிற்கிற அம்மாவை வாணி இவங்களும், அம்மா அங்க என்ன பண்ணிட்டு இருக்க, வா இங்கன்னு கூப்பிட. ஆனா கொல்லப்புறத்துல நிக்கிற அம்மா அவங்க கிட்ட இருந்து எந்த ரியாக்ஷனுமே இல்லை. சொல்ல போனா உண்மையிலேயே அங்க நிக்கிறது அம்மாவான்னு கூட தெரியல. ஏன்னா இருட்டுல இது ஒரு உருவம் நிக்குது, அத அம்மான்னு தான் இவங்களும் நினைச்சிட்டு இருக்காங்க. வாணி இவங்களுக்கும் அந்த இருட்டுல போயிட்டு அந்த உருவத்தை கூட அம்மா நினைச்சிட்டு இருக்கிற அந்த உருவத்தை கூட கிட்ட போய் பேசுறதுக்கு பயம். அதனாலதான் வீட்டுக்குள்ள வெளிச்சமா இருக்கிற இடத்துல நின்று அவங்க அம்மாவை கூப்பிட்டுட்டும் இருக்காங்க. ஆனா அங்க நிக்கிற அந்த உருவத்துக்கிட்ட இருந்து எந்தவித பதிலுமே இல்லை. இப்படி கூப்பிட்டுட்டே இருக்க திடீர்னு, ஏய் அங்க என்னடி பண்ற அப்படின்னு வீட்டுக்குள்ள இருந்து வாணி அவங்க அம்மாவும் வராங்க. இதை பார்த்து வாணி இவங்க அப்படி திகைச்சு போய் நிக்கிறாங்க. அம்மா இங்கயா, அப்ப அது யாரு அப்படின்ற மாதிரி இவங்களும் திகைச்சு போய் நிக்க வாணி இவங்க அம்மாவும், ஏய்
அங்கே என்ன பண்ணுற வா அப்படின்னு சொல்லி வாணி இவங்களை கூப்பிடுறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி வாணி இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அங்கேருந்து டேரெக்டாக வேக வேகமாக நடந்து வீட்டோட பூஜை ரூம் இருக்குல்ல, பூஜை ரூமில் சைலண்ட்டாக போய் உட்காந்துடுறாங்க. அண்டு அம்மா இவங்களும் ஏய் இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு பூஜை ரூமுக்கும் வராங்க. அம்மா அம்மா கொல்ல போகிறோம் அப்படின்னு வாணி இவங்களும் ஏதோ சொல்ல வராங்க. ஆனால் அவங்களால வாயை திறந்து ஒழுங்காக சொல்ல முடியல. அம்மா இவங்களும் கொஞ்சம் தைரியம் கொடுத்ததுக்கப்புறம் இல்லைம்மா நான் டியூஷன் முடிச்சுட்டு சைக்கிளில் வீட்டுக்கு வந்துட்டு இருந்தேன். அடி இந்த சைடில் ரோடு வந்தால் நம்ம வீட்டோட கொல்லப்புறம் ரொம்பவே தெளிவாக தெரியும்ல. அப்போது நம்ம கொல்லப்புறத்தில் உன்ன மாதிரியே யாரோ நின்றுட்டு இருந்தாங்க. நான் தான் நீ துணிக்காய போடுறேன்னு நினச்சேன். சரி வீட்டுக்கு வந்துட்டு உன்னை உதவி பண்ணலாம் அப்படின்னு இங்கே வந்து உன்னை கூப்பிட்டேன். ஆனால் அங்கே நிற்கிற அந்த உருவத்துக்கிட்ட இருந்து எந்த விதமான ரெஸ்பான்ஸுமே இல்லை. அப்போவே எனக்கு டவுட் வந்துடுச்சு, உண்மையிலே அங்கே நிற்கிறது நீயா இருக்க மாட்டே அப்படின்னு. மறுபடியும் கூப்பிட்டோம் பார்த்தேன். அப்போ நீ இங்கேருந்து வந்த, அப்போ அந்த உருவம் யாருன்னு எனக்கும் தெரியல அப்படின்னு ரொம்பவே பயத்தோடு சொல்ல. இப்போ வாணி அவங்க அம்மாவும் கேட்குறாங்க, அங்கே இருக்கிற உருவத்தை நீ பாத்தியா அப்படின்னு கேட்டதுக்கப்புறம் ஆமாம்மா நான் பார்த்தேன்னு சொன்ன உடனே வாணி அவங்க அம்மா பூஜை ரூமில் நல்லா ப்ரே பண்ணி கற்பூரம் அந்த சூடெல்லாம் ஏற்றி வாணி இவங்களுக்கு கொஞ்சம் அப்படியே வீட்லேயே மந்திரிக்கிற மாதிரி லைட்டாக மந்திரிச்சும் விடுறாங்க அந்த பயத்தை போக்குறதுக்காக. இது மட்டும் இல்லாமல் விடிஞ்சதுக்கப்புறம் நம்ம கோயிலுக்கு போகலாம், இன்றைக்கி ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்க அப்படின்னு சொல்ல வாணி இவங்களும் கொஞ்சம் தெளிகிறாங்க. அண்ட் இதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டு வழக்கம் போல் தூங்கலாம் அப்படின்னு எல்லாருமே படுத்துட்டும் இருக்காங்க. அப்படி படுத்துட்டு இருக்கும்போது வாணி இவங்களுக்கு நைட்டு ஃபுல்லாக தூக்கமும் இல்லை. இருந்தாலும் எப்படியாச்சும் தூங்கலாம் அப்படின்னு முயற்சி பண்ணுறாங்க. எப்போ இவங்களுக்கு தூக்கம் வருதும் அப்போது அந்த மூச்சு வாங்குற அந்த ஒரு சத்தம் திரும்ப கேட்டுகிட்டே இருக்குது. ஆனால் இன்னைக்கு அந்த ஒரு விஷயம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாகவும் நடக்குது. அது என்னென்னா மூச்சு வாங்குற சத்தம் மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல தரையில் ஏதோ ஒன்று ஊர்ந்து வரா மாதிரி, அது பாம்புலாம் சொல்ல முடியாது, ஒரு மனுஷன் அந்த இடத்துல அப்படியே ஊர்ந்து தவழ்ந்து வந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஏதோ ஒரு கருப்பான உருவம் வாணி இவங்களை நோக்கியும் வருது. இதை பார்த்த வாணி இவங்களுக்கும் பயம் கொஞ்சமாக அதிகரிக்கவும் ஆரம்பிக்குது. மனசில் இவங்களுக்கு விநாயகரை பிடிக்கும். ஸோ விநாயகா அப்படின்னு மனசில் இவங்களுக்கு பிடிச்ச கடவுளோட பேரை சொல்லி நல்லா ப்ரே பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. இருந்தாலும் அந்த இடத்துல எந்த விதமான மாற்றமும் ஏற்படலை. இதுக்கப்புறம் வாணி இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சைலண்டாக எழுந்திரிச்சு பூஜை ரூமுக்கும் போகிறாங்க. அங்கே இருக்கிற விநாயகர் படத்தை பார்த்து நல்லா ப்ரே பண்ணுறாங்க. அட நெத்தியில் திருநீர்லாம் வச்சுட்டு பயத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு மறுபடியும் இவங்க படுத்துட்டு இருக்கிற அந்த இடத்துக்கும் வராங்க. இப்போ அந்த இடத்துல அந்த உருவம் கொஞ்சம் இல்லாத மாதிரி தான் இருக்குது. ஆனால் படுத்த உடனே மறுபடியும் அந்த ஒரு மூச்சு வாங்குற சத்தமும் கேட்குது. அப்போ வாணி இவங்களே சமாதானப்படுத்திக்கிறாங்க, இல்லை அதெல்லாம் உனக்கு ஒன்றும் ஆகாது, எல்லாமே சரியாயிரும் அப்படின்னு இவங்களே சமாதானப்படுத்திக்கிறாங்க. இப்படி சமாதானப்படுத்திட்டு தூங்கலான்னு முயற்சி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இவங்க வீட்டு கிச்சன் உள்ள ஏதோ ஒன்று தொம்முன்னு விழற சத்தமும் கேட்குது. அந்த விழற சத்தம் பாத்திரம் பண்ண கீழே விழுந்த சத்தமும் இல்லை எலி போன வேற ஏதாச்சும் விழுந்த சத்தமான்னு கேட்டீங்கன்னா அப்படி எதுவுமே கிடையாது. அதுக்கு மாறா ஒரு நல்லா வளர்ந்த மனுஷன் வெயிட்டாக இருக்கிறவன் எப்படி எகிரி குதிச்சாங்கன்னா ஒரு மாதிரி சத்தம் கேட்கும். அந்த மாதிரி தான் அந்த கிச்சன்லேயும் கேட்டிருக்கு. அப்போ வாணி இவங்க யோசிக்கிற விஷயம், ஐயோ ஏதோ ஒன்று வந்திருக்கு போல இருக்கு, நம்மள ஏதாச்சும் பண்ணிருமோ அப்படின்னு இவங்களுக்கும் பயம் இன்னமும் அதிகரிக்குது. அந்த கிச்சனில் தொம்முன்னு விழுந்தது பார்த்தீங்களா, ஏதோ ஒரு உருவம், அந்த சத்தம். இப்போ அந்த சத்தம் மூச்சு வாங்க அந்த கிச்சன்ல இருந்து நகர்ந்து வரா மாதிரி சத்தமும் கேட்குது. அதாவது இப்போ ஒருத்தவங்க கீழே விழுந்துட்டாங்க, மூச்சு வாங்க அந்த இடத்த விட்டு அப்படியே கை காலை பயன்படுத்தி அப்படி நகர்ந்து வந்தா தவழ்ந்து வந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இவங்களுக்கும் அந்த சத்தம் கேட்குது. அந்த சத்தம் கொஞ்சமாக இவங்களை நோக்கியும் வருது. ஆனால் சத்தம் வருதே தவிர அந்த ஒரு சமயம் அவங்களால பார்க்க முடியல. பட் இருந்தாலும் ஏதோ ஒன்று இவங்களை நோக்கி வருதுன்னு மட்டும் இவங்களால தெளிவாக புரிஞ்சுக்க முடியுது. இப்போ இந்த ஒரு பயத்தால் வாணி இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அம்மா பயமாக இருக்குமா அப்படின்னு பக்கத்தில் படுத்திருக்கிற அம்மாவை எழுப்பி சொல்ல வாணி அவங்க அம்மாவும் அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, அதான் நம்ம காலையில் கோயிலுக்கு போகிறோன்னு சொன்னல, எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு அவங்கள சாந்தப்படுத்துகிறாங்க. இருந்தாலும் வாணி இல்லைம்மா ரொம்ப பயமாக இருக்குது, இது மட்டும் இல்லாமல் கிச்சனில் அப்படின்னு இவங்க இழுக்க கிச்சனில் என்னாச்சு அப்படின்னு அம்மா அவங்களும் கேட்க, இல்லைம்மா கிச்சனில் ஏதோ ஒன்று தொம்முன்னு விழுந்த மாதிரி சத்தமும் கேட்குது, அந்த மூச்சு வாங்குற சத்தமும் அங்கேருந்து தான் கேட்குதுன்னு சொல்லும்போது இது கிச்சனில் கேட்குதா, சரி இரு நான் போய் என்னன்னு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி இப்போ வாணி அவங்க அம்மாவும் எந்திரிக்கிறாங்க கிச்சனில் என்ன இருக்குன்னு செக் பண்ணுறதுக்காக. வாணி அவங்க அம்மா போகலான்னு எந்திரிக்கிறாங்க. ஆனால் வாணி அவங்க அம்மாவை பிடிச்சிட்டு அம்மா போகாதம்மா, அங்கே ஏதாச்சும் இருக்க போகுது, எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குன்னு சொல்ல வாணி அவங்க அம்மாவும் இல்லைம்மா எதுவும் இருக்காது நான் பார்த்துட்டு வரேன்னு சொல்ல, இருந்தாலும் வாணி அவங்க அம்மாவும் இழுத்து பிடிச்சிக்கிட்டு கட்டி பிடிச்சிக்கிறாங்க. இல்லைம்மா எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது நீ போகாத அப்படின்னு சொல்ல வாணி அவங்க அம்மாவும் சரி குழந்தை ரொம்ப பயந்துருக்கா, நாம் போக வேண்டாம் இங்கே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துருக்கிற வாணி அவங்கள கொஞ்சம் தட்டி கொடுத்து அந்த பயத்தையும் போக்குறாங்க. வாணி இவங்களும் நைட்டு ஃபுல்லாக புலம்பிட்டே இருக்காங்க. அது வந்துருச்சு
அது வந்துருச்சு, என்ன இங்க இருந்து கூட்டிட்டு போகிறதுக்காக தான் அது வந்திருக்கு, என்ன ஏதோ பண்ண போகுது அப்படின்ற மாதிரி இவங்களும் ஏதேதோ புலம்பிட்டும் இருக்காங்க. இந்த புலம்பல் நைட்டு மட்டும் இல்ல, விடிய காலையில 6 மணி வரைக்கும் இருந்திருக்கு. அப்போ 6 மணி ஆனதுக்கு அப்புறம் வனிதா அவங்க அப்பா எந்திரிக்கிறாரு. எந்திரிச்சு, வனிதா என்ன நைட்டு ஃபுல்லாக ரொம்ப பயந்துட்டு இருந்தியா, சரி போய் குளிச்சுட்டு வா, மணி 6 ஆயிடுச்சு, நாம இப்போ கோயிலுக்கு போகலான்னு சொன்னதுக்கப்புறம் அப்பதான் வனிதா இவங்களுக்கே புரியுது, ஓ விடிஞ்சிருச்சா, சரி நாம போய் குளிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு இவங்களும் ரெடி ஆகுறாங்க. அப்படி இந்த இடத்துல இவங்க பேரை கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி சொல்லியிருப்பேன், அன்புவாணி, வாணி, வனிதா அப்படின்னு. இது எல்லாமே இவங்க வீட்டில் கூப்பிடுற பேர் தான். இதெல்லாம் மென்ஷன் பண்ணி தான் இவங்களும் வாய்ஸ் நோட் சென்ட் பண்ணதுனால எனக்கு கேட்க அந்த நேம் தான் சடனாக ஸ்ட்ரைக் ஆயிருது. ஸோ கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. சரி கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு வீட்டில் இருக்கிற எல்லாருமே தயாராயிட்டாங்க. தயாராயிட்டு அப்படி வீட்டை விட்டு கிளம்பும் போது பார்த்தீங்கன்னா வாணி அவங்க அம்மா இப்போ அவங்க கணவர்கிட்ட ஒரு விஷயமும் சொல்றாங்க, மாமா இன்னைக்கு நம்மளால கோயிலுக்கு போக முடியாது அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட வாணி அவங்க அப்பாவும், ஏமா என்னாச்சு அப்படின்னு அவங்க மனைவி கிட்ட கேட்க, இல்ல இன்னைக்கு நான் தலைக்கு குளிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது தலைக்கு குளிச்சிருக்காங்கன்னா அவங்களுக்கு அன்னைக்கு இந்த மாதவிடாய் சுழற்சி, அதாவது பீரியட்ஸ் வந்திருக்குன்னு அர்த்தம். பொதுவாக எல்லாருமே சுற்றி வளைச்சி தலைக்கு குளிச்சிருக்கேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இதை கேட்ட வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே செம்ம ஷாக்கு. ஏன்னா எக்ஸாக்டாக அந்த ஒரு சம்பவத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் அவங்க அம்மாவுக்கு பீரியட்ஸும் வந்துட்டு போயிருக்கு. இப்போது அதே மாதத்தில் 2வது தடவைன்னும் போது வீட்டில் இருக்கிறவங்களும், டேய் இது ஏதோ பெரிய பிரச்சனை போல இருக்கு, அதனால தான் நம்மளை கோயிலுக்கு போக விடாமல் ஏதோ ஒன்று தடுக்குதுன்னு மட்டும் இவங்களுக்கும் புரிய வருது. ஸோ இதுக்கப்புறம் இவங்களால கோயிலுக்கும் போக முடியாது, மறுபடியும் வீட்டில் தான் தங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. வனிதா இவங்களும் பயங்கரமாக பயப்படுறாங்க. அம்மா அது இன்னைக்கு நைட்டு கண்டிப்பாக என்ன ஏதாச்சும் பண்ணிடும், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குன்னு சொல்ல, வனிதா அவங்க அம்மாவும், இல்லைம்மா ஏதோ நடக்காது, நான் கூட இருக்கேன்னு சொல்லி சமாதானப்படுத்துகிறாங்க. இப்படி அடுத்த 3 நாள் வரைக்கும் அந்த பிரச்சனை, அதாவது நைட்டு ஏதோ தவழ்ந்து வர்றது, வனிதா இவங்களை டார்கெட் பண்ணுற மாதிரி ஏதோ ஒரு சில விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்க, வனிதா இவங்களும் உயிரை கையில் பிடிச்சிட்டு தான் இருந்திருக்காங்க. சரியா அம்மாக்கு இந்த பீரியட் பிரச்சனைலாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் டைரக்டா கோயிலுக்கு தான் போறாங்க. கோயிலுக்கு போயிட்டு பூசாரி கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லும்போது அவரும் கேட்கிறாரு, சரிம்மா எந்த வீட்டில் தங்கியிருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, இந்த தெருல தான் சாமி, இந்த வீடுன்றாங்க. இது அந்த வீடா, ஏம்மா உங்களுக்கு வர வீடே கிடைக்கலையா, போய் அந்த வீட்டில் தங்கியிருக்கீங்க அப்படின்னு பூசாரி ரொம்பவே அதிர்ச்சியாகவும் கேட்குறாரு. வனிதா இவங்க அம்மா, ஏன் சாமி என்னாச்சுன்னு கேட்கும்போது, ஏம்மா அந்த வீட்டில் ஆல்ரெடி ஒரு உயிர் பலி விழுந்திருக்கு, அந்த வீட்டில் நிறைய பிரச்சனை இருக்குமா, நீங்கள் தயவு செஞ்சு அந்த வீட்டை காலி பண்ணிட்டு வேற வீட்டுக்கு போயிருங்க, இல்லைன்னா கண்டிப்பாக உன் குடும்பத்தில் ஒரு உயிர் பலி விழுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. அப்படி சொல்லும்போது வனிதா அவங்க அம்மா தலையில ஒரு பெரிய இடியே விழுந்த மாதிரி பயங்கர ஷாக்கிங்கோட பார்க்குறாங்க. அந்த வீட்டில் ஒரு ஆண்மகன் பலியா இருக்காமா, அதனால தான் உங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை நடக்குது, தயவு செஞ்சு அந்த வீட்டை காலி பண்ணிடுங்கன்னு சொல்ல, வனிதா இவங்களும், சாமி உண்மையிலேயே அங்கே என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க, ஏன்னா அந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து நிறைய பிரச்சனை, அதனால தான் உங்களையும் பார்க்க வந்தோம். இது மட்டும் இல்லாமல் என் பொண்ணு அந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து இந்த வீடு சரியில்லை, ஏதோ பிரச்சனை இருக்குன்னா சொல்லிட்டு இருந்தா, உண்மையிலே இந்த வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற பின்னணி என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்டதுக்கு அப்புறம் தான் பூசாரியும் சொல்றாரு, நீங்க வரதுக்கு முன்னாடி அந்த வீட்டில் அந்த ஓனரும் அவங்க பையனும் தான் இருந்தாங்கம்மா. அந்த ஓனரோட பையன் கொஞ்சம் மன வளர்ச்சி இல்லாத பையன், இது மட்டும் இல்லாமல் கையும் கால் வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டான், அந்த வீட்டில் இருக்கிற ஏதாச்சும் ஒரு பொருளை நோண்டிட்டு இருப்பான், ஏன் வீட்டில் இருக்கிற கேஸை கூட சில நேரம் திறந்தும் விட்டுருவான். இதனால வீட்டில் இருக்கிறவங்க அவனை எப்பவுமே கண்ட்ரோல் பண்ணி தான் வச்சிருப்பாங்க. ஆனால் அந்த பையனை பார்த்துக்கிறது கூட ஆளுன்னு யாருமே கிடையாது. அன்னைக்கு ஒரு நாள் அந்த வீட்டுக்கார அம்மா அவங்க பையனை வீட்டுக்குள்ளேயே வச்சுட்டு கடைக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு வெளியில கிளம்புறாங்க. அன்னைக்கு அந்த பையனை கடைக்கு கூட்டு போயிருக்கலாம், ஆனா அந்த பையன் வெளியில வந்தாலும் அமைதியா இருக்க மாட்டான் அப்படின்ற ஒரு காரணத்தினால அந்த பையனை வீட்டுக்குள்ள வச்சு பூட்டியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம கதவு ஜன்னல் அப்படின்னு அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லாத்தையுமே லாக் பண்ணிட்டு தான் அந்த அம்மா, டேய் நீ வீட்டுக்குள்ளேயே இரு, நான் கடைக்கு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு அந்த பையன்கிட்டையும் சொல்லிட்டு பூட்டிட்டும் போயிருக்காங்க. வீட்டுக்குள்ள இருந்த அந்த பையன், அவனுக்கு என்னமா தெரியும், அந்த பையன் பாவம் மன வளர்ச்சி இல்லாத பையன். ஸோ வீட்டில் இருக்கிற எல்லா பொருட்களையும் நோண்டவும் ஆரம்பிச்சிருக்கான். அப்பதான் எதிர்ச்சியா கிச்சன் பக்கமும் போயிருக்கான் போல இருக்கு. அங்க இருக்க பொருட்களையும் நோண்டிருக்கான், அங்க அந்த கேஸையும் திறந்து விட்டுருக்கான். அது ஆபத்துன்னு கூட உணராம அவனும் அந்த வீட்டுல சுவிட்ச் அப்படின்னு எல்லாத்தையுமே போட, அப்போ அந்த கேஸ் அந்த வீடு ஃபுல்லா பரவியும் இருக்கு. இதை தெரியாம அந்த பையன் எதையோ போட்டு நோண்ட அந்த இடத்துல நெருப்பு பிடிச்சி அந்த வீடே பத்தி எரிஞ்சிருக்கு. ஆனா அந்த நெருப்புல அந்த பையனும் மாட்டியிருக்கான். அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் கதவை உடைச்சுதான் உள்ளேயும் பார்த்திருக்காங்க. அப்ப அந்த பையனோட கடைசி வார்த்தை வேற எதுவுமே இல்லை, மூச்சு வாங்க வாங்க அப்படின்னு தண்ணி தண்ணி அப்படின்னு கேட்டிருக்கான். இது கூடவே அப்படியே ஊர்ந்து வந்து தண்ணி வேணும் அப்படின்னு கேட்டு அந்த இடத்துல அவன் இறந்தும் போயிருக்கான்.
இதை பார்த்தா அவங்க அம்மா ஐயோ பையனை நம்மளே கொண்டுட்டோமே அப்படின்னு அவங்களும் ஒரு குற்ற உணர்ச்சியில் இருந்திருக்காங்க. ஆனால் அந்த வீட்டை சுற்றி இருக்கிறவங்களாம் என்ன நினச்சிருக்காங்கன்னா, இந்த பையன் இறந்ததுக்கு உண்மையிலே இவன் தான் காரணம். ஏன்னா இவங்களுக்கு பையனை விட பணம் தான் முக்கியம். அதனால கண்டிப்பாக இவங்க தான் இந்த பையனை கொண்டு இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு எல்லாருமே அவங்க மேலே பழியும் போட ஆரம்பிச்சாங்க. அப்படிப்பட்ட வீட்டில் தான் இப்போ நீங்கள் இருக்கீங்க. தயவு செஞ்சு அந்த வீட்டில் இருக்காதீங்க. ஏன்னா அந்த வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு நாளும் உங்கள் குடும்பத்துக்கு தான் ஆபத்துன்னு சொன்னதுக்கப்புறம் இப்போ வாணி அவங்க அம்மாவுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? இப்போ இந்த கோவிலை விட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க கணவர்கிட்ட சொல்கிறாங்க, தயவு செஞ்சு இந்த வீட்டில் இருக்க வேண்டாம், இந்த வீட்டை காலி பண்ணிடலாம் அப்படின்னு அவங்களும் அடம் பிடிக்கிறாங்க. கணவர் இவரும் சரிம்மா ஒரு 3 மாதம் மட்டும் டைம் கொடு, இப்போ நம்ம ஒரு இடம் வாங்கியிருக்கோம்ல அந்த இடத்துல வீடு கட்டிட்டு நாம் சொந்த வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் அவங்க அம்மா கொஞ்சம் ஆறுதல் படுறாங்க. இருந்தாலும் 3 மாதம் இந்த பேய் வீட்டில் இருக்கணுமா அப்படின்னு அவங்களுக்கும் தோணுது, பயமும் அதிகரிக்குது. இதுக்கப்புறம் முதல் வேலையாக இவங்க வாங்கின அந்த இடத்துக்கு அந்த அடிக்கல் பூஜை பண்ணுவாங்கல்ல, அதுக்காக அந்த குடும்பமும் அவங்க புதுசாக வாங்கின இடத்துக்கும் போகிறாங்க. அங்கே போயிட்டு அந்த அடிக்கல் பூஜை பண்ணலாம் அப்படின்னு போகிறாங்க. அதை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வாணி இவங்க அப்பாவுடைய உடல்நிலை திடீர்னு சரியில்லாமலும் போது ஒரு மாதிரி முடியாமலும் ஆகுறாரு, படுத்த படுக்கை ஆயிடுறாரு. இப்படி படுத்த படுக்கையான நிலைமையில அவரும் அதே வாடகை வீட்டில் தான் இருக்க. ஆனால் இந்த படுத்த படுக்கையான அந்த ஒரு விஷயமும் இன்னும் மோசமாகுது. படுத்த படுக்கையாக இருக்கும்போது கூட அவரால் கொஞ்சம் கஷ்டப்பட்டு எந்திரிச்சு பாத்ரூம் கூட போயிட்டு வர முடியும். அந்த சூழ்நிலையில் அவரும் படுத்துட்டு இருக்க அந்த இரவும் வந்துருச்சு. அந்த நடுராத்திரி நல்லா தூங்கிட்டு இருக்காரு. எதர்ச்சியாக வழக்கம் போல இவருக்கும் முழிப்பு வந்திருக்கு. முழிப்பு வந்த உடனே சும்மா அட வீட்டை சுற்றி பார்த்துருக்காரு. பார்த்த அவரு திடீர்னு அந்த கிச்சன் கிட்டையும் பார்த்துருக்காரு. ஆனால் உண்மையில அந்த கிச்சன் கிட்ட என்ன இருந்தது, எதை பார்த்து பயந்தார் அப்படின்னு இப்போ வரைக்கும் இந்த வீட்டில் இருக்கிற யாருக்குமே தெரியல. ஏன்னா அந்த சம்பவத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வனிதா அவங்க அப்பாவுடைய உடம்பு அப்படியே வரைச்சிக்கிட்ட மாதிரி எந்த ஒரு விஷயத்துக்காகவும் அவரால் எந்திரிக்க கூட முடியாத அளவுக்கு அவரோட உடம்பு ரொம்பவே மோசமாயிருச்சு. இது விடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கு. உடனே பக்கத்தில் இருக்கிற கும்பகோணம் ஹாஸ்பிட்டலையும் போயிட்டு அட்மிட் பண்ணுறாங்க. ஆனால் கும்பகோணம் ஹாஸ்பிட்டலில் வந்து இல்லைம்மா நீங்கள் தஞ்சாவூர் ஹாஸ்பிட்டல் கூட்டு போங்கன்னு சொன்னதுக்கப்புறம் அங்கேருந்து தஞ்சாவூருக்கும் கூப்பிட்டு போகிறாங்க. கூட்டிட்டு போன 2 நாளில் வனிதா அவங்க அப்பா இறந்தும் போயிடுறாரு. ஆனால் அவர் இறந்து போனது வந்து சாதாரணமாக இறந்து போல ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் இறந்தும் போயிருக்காரு. இந்த ஒரு விஷயத்த வீட்டில் இருக்கிற யாராலுமே கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஏன்னா நல்லா சுற்றிட்டு இருந்த ஒரு மனுஷன் கல் மாதிரி இருந்தவர் திடீர்னு இறந்து போயிடுவார் அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கல. இதுக்கப்புறம் அவரையும் சொந்த ஊருக்கு கூப்பிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வந்து அவருக்கு செய்ய வேண்டிய அந்த இறுதி காரியங்கள்லாம் பண்ணுறாங்க. இதெல்லாம் முடிச்ச ஒரு சில நாட்கள்லேயே பார்த்தீங்கன்னா இறந்து போன வனிதா அவங்க அப்பா அவங்க அண்ணன் சொல்லுவோம் பார்த்தீங்களா, பெரியப்பா பையன் ஒருத்தர், அவர் கனவுலேயும் வந்திருக்காரு. கனவுல வந்தது மட்டும் இல்லாமல் இதுக்கு மேலே இவங்க யாருமே அந்த வீட்டில் தங்கக்கூடாது, ஏன்னா அந்த வீட்டில் தங்கி தான் என் உயிரும் போச்சு, இவங்களுக்கும் எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னு அவங்க அப்பாவும் கனவுல வந்து சொல்லிட்டு போயிருக்காரு. அப்போதான் இவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கு அவங்க அப்பா உடம்பு சரியில்லாமல் இறந்து போகல, அந்த வீட்டில் ஆல்ரெடி ஒரு ஆன்மா சுத்திருக்கல, அதுதான் அவங்க அப்பாவை கொன்னு இருக்கு அப்படின்னு. இதுக்கப்புறம் இவங்களும் அந்த வீட்டுக்கு போகவும் இல்லை. அந்த வீட்டில் இவங்க பாத்திரம்லாம் இருந்திருக்கு, அதை இவங்க சொந்தக்காரங்க தான் போய் எடுத்துட்டு வந்திருக்காங்க. இதுக்கப்புறம் இவங்க குலதெய்வம் கோயிலுக்கும் போயிருக்காங்க. அங்கே இருக்கிற குலதெய்வமும் சேம் இதே விஷயம் தான் சொல்லியிருக்கு, அவங்க அப்பாவை கொன்னது அந்த வீட்டில் இருந்த அந்த ஆன்மா தான் அப்படின்னு. ஸோ இதுக்கப்புறம் இவங்களால எதுவுமே பண்ண முடியாது. அந்த ஹவுஸ் ஓனர் மேலே தான் இவங்களுக்கும் இன்னமும் கோவம் இருக்கு. ஏன்னா அவங்கள நம்பி தான் அந்த வீட்டுக்கு வாடகைக்கும் வரும். அவங்க பணத்தாசையால் அங்கே இருக்கிற பிரச்சனையை மறைச்சி மற்ற குடும்பத்தை வந்து பிரச்சனைக்குள்ளே தள்ளி விடுறாங்களே. ஸோ அப்படின்னும் போது எந்தெந்த வீட்டில் இந்த பிரச்சனை இருந்து எந்தெந்த ஹவுஸ் ஓனர்லாம் மறைச்சிட்டு மற்ற குடும்பத்தை இந்த பிரச்சனை மாட்டி விடுறாங்களோ அவங்களுக்கே இது திருப்பி அடிக்கும்போது தான் தெரியும் நாம் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்னு. அப்படிப்பட்ட ஒரு தருணம் வெகு விரைவில் வரும். யார் யாரெல்லாம் இந்த மாதிரி பொய் சொல்லிட்டு வீட்டை வாடகைக்கு விடுறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பா இந்த ஒரு விஷயம் நடக்கும். ஏன்னா கர்மா இஸ் அ பூமரங். ஸோ கண்டிப்பா அப்படி சுத்திட்டு வந்து வாயிலே அடிக்கும். ஸோ இன்கேஸ் நீங்க ஹவுஸ் ஓனரா இருக்கீங்களா, உங்க வீட்டில் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கா, பிரச்சனையை முழுசா சரி பண்ணிட்டு வாடகை விடுங்க. இல்லைன்னா அந்த வீட்டை வாடகைக்கு விடாதீங்க. ஏன்னா அது எல்லாமே உங்க லிஸ்ட்ல இருக்கிற பாவத்துல தான் வந்து சேரும். ஸோ பார்த்து இருந்துக்குங்க. ஏன்னா வாணி இவங்க வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி ஒரு பெரிய விஷயத்தை இழந்திருப்பாங்களே, எந்த ஜென்மம் எடுத்தாலும் அதை திரும்ப கிடைக்காது. அதுதான் அவங்க அப்பா. ஸோ இப்போவும் அவங்க அப்பாவை ரொம்பவே மிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க லைஃப்ல எந்த பிரச்சனையுமே இல்லை. ஏன்னா அந்த பாதிப்பு இன்னும் அவங்க குடும்பத்தை விட்டு விலகலை. ஸோ வாணி இவங்க லைஃப்ல நடந்த இந்த சம்பவத்தை கேட்கும்போது உங்களோட தாட் என்ன, மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க.